என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இந்த ஸ்கேல்ப் அக்யூபஞ்சர் வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஸ்கேல்ப் அக்யூபஞ்சர் வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஒய்என்எஸ்ஏ எம்எம்ஓட்டோ நியூ ஸ்கேல்ப் அக்யூபஞ்சர் மெத்தட்ல நம்ம இந்த ஸ்கேல்ப்லயே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், உடம்புல இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் எப்படி இந்த ஸ்கேல்ப்லயே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்ற ஒரு மெத்தடை பற்றியான விவரங்களை நம்ம டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்கேல்ப் அக்யூபஞ்சர் பொறுத்த வரைக்கும் ஏன் இது மற்ற அக்குபஞ்சர் முறையோட வேறுபட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா, பொதுவா சுஜோக் சொல்லுவோம், பாடி அக்குபஞ்சர், ஆரிகுலர் அக்குபஞ்சர், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, டுங்கு அக்யூபஞ்சர், இந்த மாதிரி நிறைய விதமான அக்யூபஞ்சர் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இதுல இந்த ஸ்கேல்ப் அக்யூபஞ்சர் பொறுத்த வரைக்கும் பிரெயின் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளுக்கும் செயல்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஸோ இந்த பிரெயினோடைய செயல்பாடு சரியா இல்லைன்னா எல்லா உறுப்புகளும் உடம்புல சரியான செயல் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட பிரெயின் பக்கத்திலேயே பிரெயினோட ரொம்ப க்ளோஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த ஸ்கேல்ப் அப்படின்ற ஒரு இடம். இந்த ஸ்கேல்ப்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது பிரெயின்லயே டைரக்டா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஈக்குவலா இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்கேல்ப் அக்யூபஞ்சர் முறை ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பிரெயின் ரிலேட்டடான பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், பெராலிசிஸ், ஃபேஷியல் பெராலிசிஸ், வலி, முக்கியமா வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு குயிக்கான ஒரு ரிலீஃப் தரக்கூடிய ஒரு மெத்தட். அதே மாதிரி கை கால் நடுக்கம், கைகள்ல நடுக்கம், ட்ரெமர், அல்சைமர்ஸ், பார்க்கின்சன், அப்புறம் இந்த தலையில இருக்கக்கூடிய நிறைய பிளட் வெசல்ஸ், அப்புறம் நர்வ்ஸா இருக்கட்டும். ஸோ பிளட் வெசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நர்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் இந்த குழந்தைகள்ல வரக்கூடிய இந்த டிலேட் டெவலப்மெண்ட், மென்டல் ரிட்டார்டேஷன், இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரொம்ப குயிக்கான ரிலீஃப் தரக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் இந்த ஸ்கேல்ப் அக்யூபஞ்சர்ல நம்மளால குயிக்கா ரிலீஃப் தர முடியும். ஏன்னா நம்ம மறுபடியும் சொல்ற மாதிரி இது பிரெயினோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ பிரெயின்லயே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட்டை ரொம்ப சீக்கிரத்துல நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லும் போது இது உடம்புல இருக்கக்கூடிய போன்ஸ்ல ஒரு வகையான அதோடைய ஒரு கண்டினியூஷன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ உடம்புல பார்த்தோம்னா மொத்தமா எல்லாருக்குமே தெரியும் 206 எலும்புகள் இருக்கு. போன்ஸ் டோட்டலா 206 போன்ஸ் இருக்கு. இதுல அப்பெண்டிகுலர் போன்ஸ், ஆக்சியல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்பெண்டிகுலர் போன்ஸ் அப்படின்றது உடம்புடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், கைகள்ல கால்கள், அந்த கை கால்களோட இணையக்கூடிய எலும்புகள் இந்த அப்பெண்டிகுலர் போன்ஸ். அதாவது பண்ணா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லயும், ஒரு கை ஒரு கால் மொத்தமா 30 எலும்புகள் இருக்குது. 30 போன்ஸ் இன் ஈச் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். அதே மாதிரி 2 ஹிப் போன் இருக்கு. அப்புறம் கிளாவிக்கல் போன், காலர் போன் சொல்லக்கூடியது 2 இருக்கு. அப்புறம் ஸ்கேப்புலா, முதுகு பின்னாடி இருக்கக்கூடியது 2. ஸோ மொத்தமா இந்த 30x4 அப்படின்னு பார்த்தோம்னா 120 பிளஸ் இந்த 2 போன் சேர்த்துனா 126 போன் அப்பெண்டிகுலர் போன் இருக்கு. அப்புறம் ஆக்சியல் போன்ஸ் பார்த்தோன்னா டோட்டலா 80 ஆக்சியல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைன்ல பார்த்தோன்னா டோட்டலா 26 போன்ஸ். சாக்ரம், கார்டெக்ஸ் ஃபியூஸ் பண்ணி பார்த்தோன்னா இது 26 போன்ஸ். ரிப் கேஜ்ல 24 போன்ஸ். அப்புறம் ஹெட்ல, தலை, முகம், தலை, இதுல சேர்த்து மொத்தமா 22 எலும்புகள் இருக்குது. அப்புறம் காதுல 6 எலும்புகள், ஸ்டெர்னம் போனு, அப்புறம் ஹயாட் போன், கழுத்து எலும்போ, கழுத்துல இருக்கக்கூடிய போனும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெர்னம் போன், செஸ்ட்ல நடுவில் இருக்கக்கூடிய போனும் சேர்த்து மொத்தமா 80 எலும்புகள் இருக்கு. ஸோ டோட்டலா 126ல 206ல 126 அப்பெண்டிகுலர் போன், அப்புறம் 80 ஆக்சியல் போன். இதுல ஹெட்ல மட்டும் இருக்கக்கூடிய போன்ஸ் பார்த்தோம்னா மொத்தமா 8 எலும்புகள் தலைகள், அதாவது நம்ம இந்த ஸ்கேல்ப்ல யூஸ் பண்ணக்கூடிய போன் 8 போன்ஸ் ஸ்கேல்ப்ல இருக்குது. இந்த ஸ்கேல்ப்ல மெயினா சொல்ல போறோம்னா ஃப்ரண்டல் போன் முன்பக்கத்துல இருக்கக்கூடிய எலும்பு ஒரு போன். அப்புறம் ஆக்கிபிட்டல், டோட்டலா அந்த பேக் சைட்ல இருக்கக்கூடியது ஒரு போன்.
அப்புறம் இந்த பேரட்டல் போன் அப்படின்றது இந்த சென்டர்ல இருக்கிறது, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடியது. இது வந்து ரெண்டு போன் ஃபியூஸ் ஆகி ஒரே போனா வந்து மாறிடும். அது ரெண்டு போன். அப்புறம் டெம்போரல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ரெண்டு போன்ஸ், ரெண்டு சைட் டெம்போரல்ல இருக்கக்கூடிய போன்ஸ். அப்புறம் ஸ்பீனாய்ட் போன்ஸ், எத்மாய்ட் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகள். ஸோ மெயினா வந்து நம்ம ஃப்ரண்டல் போன், பேரட்டல் போன், ஆக்கிபிட்டல் போன், டெம்போரல் போன், இந்த ரீஜன்ல தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் வந்து அதிகப்படியான ட்ரீட்மெண்ட் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ இந்த போன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கறது தான் ஸ்டூச்சர் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்டூச்சர்ன்றது ரெண்டு எலும்புகள் ஒன்றாக சேரக்கூடிய இடம். இந்த ஃப்ரண்டல் போனும் இந்த சாகிட்டல் போனும் சேரக்கூடிய இடம். அதாவது ஃப்ரண்டல் போனும் பேரட்டல் போனும் சேரக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்கக்கூடியது இந்த லாம்டாய்ட் ஸ்டூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாம்டாய்ட் ஸ்டூச்சர். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரட்டல் போனும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த ஸ்டூச்சர் பேரு, இந்த போனுடைய ஜாயினிங் பேரு சாகிட்டல் ஸ்டூச்சர் அப்படின்னு, சாரி, ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது கொரோனல் ஸ்டூச்சர், இதுல பேக் சைட்ல வரக்கூடியது லாம்டாய்ட் ஸ்டூச்சர், இதுல சென்டர்ல இருக்கக்கூடியது சாகிட்டல் ஸ்டூச்சர். இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது கொரோனல் ஸ்டூச்சர். அதுக்கப்புறம் இந்த ஸ்டூச்சர் பேர் தான் சாகிட்டல் ஸ்டூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பேக் சைட்ல இருக்கக்கூடியது லாம்டாய்ட் ஸ்டூச்சர். இந்த ஸ்டூச்சர் வந்து பை பர்த்ல வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வீக்கா இருக்கும், ரெண்டு போனாவே நம்ம வந்து இதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணலாம். பட் ஆனா ரொம்ப டீப்பா இருக்கும். பட் போக போக இது வந்து ஒரே போனா மாறிடும். ஸோ இந்த ரீஜன் இருக்கு, இந்த லாம்டாய்ட் ஸ்டூச்சரும் இந்த சாகிட்டல் ஸ்டூச்சரும் சேரக்கூடிய இடம் இந்த ரீஜன். இந்த கொரோனல் ஸ்டூச்சரும் சாகிட்டல் ஸ்டூச்சரும் சேரக்கூடிய இந்த பகுதி பேர் தான் பிராக்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிராக்மா வந்து இந்த உச்சிக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ஒரு 6 மாசம் 4 மாசம் 6 மாசம் வரைக்கும் அது ஓப்பனாவே இருக்கும். தொட்டா வந்து சாஃப்டா இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த பகுதியில இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியில பார்த்தோன்னா டோப்போமைனை உடம்புல செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். இந்த டோப்போமைன் வந்து உடம்புல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணோம். பட் அதை பற்றியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரீஜன்ஸை பத்தி இப்ப நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃப்ரண்டல், பேரட்டல், ஆக்கிபெட்டல், இந்த மூன்று பகுதிகளை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் இருக்க போகுது. அப்புறம் டெம்போரரி ரீஜன்லயும் ஒரு சில புள்ளிகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கேல்ப், SCALP. ஸ்கேல்ப்ன்றது 5 லேயர்னால அடங்கியது தான் இந்த ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஸ் அப்படின்னு சொல்றது ஸ்கின், மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் லேயர், அதுதான் நம்ம ஸ்கேல்ப்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எஸ்க்கு ஒரு மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸும் சாஃப்டான ஸ்கின்னுடைய லேயருக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஒரு சாஃப்டான லேயர் தான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. அடுத்த லேயர் வந்து அப்போனியூரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர். பட் இந்த லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கக்கூடிய, கொஞ்சம் திக்கா இருக்கக்கூடிய ஒரு லேயர். அதுக்கப்புறமும் இன்னொரு கனெக்டிவ் டிஷ்யூஸ், லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதா பெரிகார்னியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு போன் மாதிரியே இருக்கக்கூடியது. ஸோ இந்த 4 லேயர்லயும் இந்த நீடில், நம்ம போடுற நீடில்ஸ் வந்து இந்த 4 லேயரையும் தாண்டி போகலாம். பட் ஆனா இந்த பெரிகார்னியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போனை தாண்டி போகவே போகாது. ஸோ ஸ்கேல்ப் பொறுத்த வரைக்கும் அக்குபஞ்சர், இந்த நீடில்ஸ் வந்து போயிட்டு தலையை டேமேஜ் பண்ணிரும், பிரெயினை போய் டேமேஜ் பண்ணிரும் அப்படின்ற ஒரு பயம், அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா இந்த போன் அப்படின்ற இதை தாண்டி தான் அது உள்ள போக முடியும். ஏன்னா எப்படின்னா ஒரு திக்கா ஒரு ஆணி எடுத்து அடிக்கிறதோ இல்ல ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணால்தான் அந்த
அந்த பெரிகார்னியம் அப்படின்ற லேயரை நம்மளால பிரேக் பண்ண முடியும். ஸோ சர்ஜரிஸ்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரில்லிங்ன்ற மாதிரி மிஷின் மாதிரி வச்சுதான் அந்த ஸ்கேல்பை வந்து பிரேக் பண்ணுவாங்களே, ஓப்பன் பண்றதுக்கு அந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சுதான் பண்ண முடியும். ஸோ அதனால நம்மள நீடில்ஸ் போடும்போது தைரியமா இந்த ஸ்கேல்ப்ல நீடில் போடலாம். நம்மளுக்கு பயமே தேவையில்லை, இது போயிட்டு பிரெயினை போய் டேமேஜ் பண்ணிரும், இங்க போய் டேமேஜ் பண்ணிரும் அப்படின்ற ஒரு பயம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தேவை கிடையாது. பட் ஆனா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்க வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ அந்த நீடில்ஸ் போயிட்டு அது வந்து பிரிக் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதே நேரத்துல அந்த பிளட் வெசல்ஸ் பிரிக் பண்ணிச்சு, பிளட் வருது அப்படின்ற கூடிய பயமும் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளட் வெசல்ஸ்ல போட வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளிகளாகவோ இல்லை இந்த நர்வ்ஸ்ல போயிட்டு அப்போ நீடில் போய் ரீச் பண்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸும் இருக்க தான் செய்யும். ஸோ அதுல பிளட் வந்துச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்து நமக்கு தேவை கிடையாது. அது எந்த விதத்துலயும் பாதிக்காது. அப்படி பிளட் வந்தாலும் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் டு ஒரு 1 மினிட் வந்து அந்த ஒரு காட்டனை வச்சு அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த பிளட் வந்து கிளாட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ நீடில்ஸ் போடும்போது தைரியமா போடலாம். அது ½ சூன்ல இருந்து 1 சூன்ல இருந்து 2 சூன் வரைக்கும் நீடில்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கேல்ப்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிராக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான புள்ளி, ஒரு டோபமைனை செக்ரிகேட் பண்ணக்கூடிய புள்ளி. இந்த பாயிண்ட்டை பார்த்தோம்னா நம்ம வந்து சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப டயர்டா இருக்கோம், அதே நேரத்துல ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்குது, ரொம்ப களைப்பா இருக்குது, அதே நேரத்துல ஒரு மாதிரியான மோட்டிவேஷனே இல்லாம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த பாயிண்ட்ல, இந்த ரீஜன்ல நம்ம நீடில் போட்டுக்கலாம். ஒரு நீடில் இந்த ரீஜன்ல போட்டோம்னா இம்மீடியட்டா நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். இம்மீடியட்டா போட்ட அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமே இம்மீடியட்டா ஒரு எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கணும், பட் ஆனா எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இந்த வேலைகள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல நீடில் போடும்போது அது டோபமைன் செக்ரியேஷனை அதிகப்படுத்தும் உடம்புல. ஸோ இம்மீடியட்டா அந்த களைப்பு, சோர்வு, ஒரு உற்சாகமின்மை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இம்மீடியட்டா நம்மளை விட்டு அது கடந்து போகும். உடனே ஒரு எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த பேசல் கேங்லியா பகுதியில நம்ம நீடில் பண்ணும்போது அது டைரக்டா இந்த பேசல் கேங்லியா பகுதியில ரீச் ஆகுது. ஸோ இந்த பகுதியில தான் இந்த டோபமைன் செக்ரியேஷன் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி உடம்புல. ஸோ இந்த ரீஜன்ல, இந்த பிராக்மா அப்படின்ற ரீஜன்ல நம்ம ஃப்ரண்ட்ல நீடில் பண்ணும்போது இந்த பேசல் கேங்லியாவை ரீச் ஆகி டோபமைன் அப்படின்ற ஒரு சுரப்பியை சுரக்க வைக்குது. ஸோ இந்த சுரப்பி வந்து உடம்புல நிறைய விதமான ஹார்மோன்ஸை, இந்த டோபமைன் ஹார்மோன் வந்து நிறைய விதமான நோய்களுக்கு தீர்வு காண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோனா இருக்குது. ஸோ இதை பத்தியான இன்னும் ஒரு டீட்டெயில்டான பதிவுகளை வரப்போற வகுப்புல பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.